கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலே வந்த உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே உங்களோடு கூட ஒரு சிறிய செய்தியை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் ஜெபத்தோடு கூட இருக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். 143 சங்கீதம் அதனுடைய 10ஆம் வசனத்தை வாசியுங்கள். நடத்துவதாக உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரலும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பிரியமானது என்ன என்பதை குறித்து இந்த காலை வேளையிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானது. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பிரியமான அநேக காரியங்கள் உண்டு. ஆனாலும் சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்மேல் பிரியம் வைக்கிறார். கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். கர்த்தர் நம் தேவைகளை சந்திக்கிறார். நம்முடைய போக்கில் வரத்தில் எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமாய் வாழ வேண்டும். அவருக்கு பிரியமாய் நம்ம வாழும் பொழுது அவர் சகலவித ஆசீர்வாதங்களினாலும் நம்மை நிரப்புவார். கர்த்தருக்கு பிரியமானது என்ன? ஒன்றாவது வாசியுங்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானது விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. முதலாவது கர்த்தருக்கு பிரியமானது என்ன? விசுவாசம். விசுவாசம் உள்ளவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விசுவாசம் உண்டு? ஆஹா, சத்தத்தை காணும். எத்தனை பேருக்கு விசுவாசம் உண்டு? ஆமென். கர்த்தர் சொல்றாரு, விசுவாசம் உள்ளவர்கள் மேல் கர்த்தர் என்ன செய்கிறாராம்? பிரியமாயிருக்கிறாராம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். எல்லா காரியத்திற்கும் ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும். அவர் மேல் நாம் விசுவாசம் வைக்கும் பொழுது நம்ம என்ன செய்ய முடியும்? தேவனுடைய மகிமையை காண முடியும். வேதம் சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அதனால நம்ம விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் உள்ளவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நாம் விசுவாசத்தை நம்முடைய கர்த்தர் மேல வைப்போம் என்று சொன்னால் நம்முடைய தேவைகளுக்கு, நம்முடைய எல்லா காரியங்களுக்கும், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, எல்லா காரியத்திற்கும் நாம் ஆண்டவரை அபரிமிதமாய் 100 மடங்கு நம்ம விசுவாசிப்போம் என்று சொன்னால், ஹல்லேலூயா, அவர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். அப்பொழுது அவர் நம்மேல் பிரியமாயிருப்பார். வாசியுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் வாசியுங்கள். மத்தேயு 8:5. இங்க பாருங்க, இயேசு ஒரு கப்பர்நகூமுக்கு செல்லுகிறார். அங்கே ஒரு 100க்கு அதிபதி வருகிறான். அவன் வந்து ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறான், ஆண்டவரே, என்னுடைய வேலைக்காரன் எப்படி இருக்கிறான்? திமிர்வாதக்காரனாயிருக்கிறான், வியாதிப்பட்டவனாக படுத்திருக்கிறான். அதனால நீர் என்ன செய்ய வேண்டும்? அவனுக்காக ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை என்னுடைய வேலைக்காரனுக்காக சொல்லும் ஆண்டவரே என்று சொல்லுகிறான். ஆண்டவர் சொல்றாரு, இல்லை நான் வாரேன் வந்து சுகப்படுத்துறேன்னு ஆண்டவர் சொல்றார். அவன் சொல்றான், 100க்கு அதிபதி சொல்லுகிறான், ஆண்டவரே, நீர் வர வேண்டாம், அதுக்கு நான் தகுதி இல்லாதவன். ஆனால் நீர் என்ன செய்ய வேண்டும்? ஒரு வார்த்தை சொன்னாலே போதும். ஒரு வார்த்தை சொன்னாலே போதும். 13ஆவது வசனத்தை வாசியுங்கள். 13. வேலைக்காரன் சுகமடைந்தான். ஆண்டவர் சொன்னாரு, நீ விசுவாசித்ததன்படியே
உனக்கு ஆக கடவது என்று சொன்னார். ஹல்லேலூயா. அவருடைய வேலைக்காரன் அந்த நேரமே சுகம் அடைந்தான் என்று பார்க்கிறோம். இயேசு ஒரு வார்த்தை சொன்ன உடனே அவன் சுகமடைந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அதுதான் விசுவாசம் உள்ளவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளையே, நம்ம ஆண்டவரிடத்தில் விசுவாசம் வைக்க வேண்டும். உன்னுடைய வியாதியா, பிரச்சனையா, கடன் தொல்லையா, உபத்திரவமா, என்ன போராட்டங்கள் மத்தியிலே நீ இருக்கிறீர்களோ, எவற்றை இழந்து அந்த இழப்பின் மத்தியிலே ஆண்டவரே இது எனக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி வாஞ்சையோடு கூட இந்த காலை வேளையிலே அவருடைய சமூகத்தில் வந்து முழங்கால் படி போட்டு இருக்கிறீர்களோ, அதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் எனக்கு செய்வார் என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும். அப்படி நீங்கள் விசுவாசித்தால் உங்கள் மேல் கர்த்தர் என்ன செய்வாராம்? பிரியமாயிருப்பாராம். ஹல்லேலூயா. விசுவாசம் உள்ளவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். சும்மா ஏனோ தானோ வந்து போனோம் என்று அல்ல, அவர் மேல் அவரை விசுவாசிக்க வேண்டும். 100 மடங்கு விசுவாசிக்க வேண்டும். கொஞ்சமல்ல, கொஞ்சம் விசுவாசம் அல்ல, 100 மடங்கு விசுவாசிக்க வேண்டும். சிலர் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு 2 வாரம் 3 வாரம் வருவார்கள், ஜெபிப்பார்கள். அவர்களுடைய பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரவில்லை என்று சொன்னால் விசுவாசத்தை இழந்து என்ன செய்து விடுவார்கள்? போய்விடுவார்கள். காரணம் என்ன தெரியுமா? விசுவாசம் இல்லை. ஆமா, 2 வாரம் ஜெபிச்ச, 3 வாரம் ஜெபிச்ச. அப்படி அல்ல அன்பானவர்களே, பெற்றுக்கொள்ளும் வரை போராட வேண்டும். ஹல்லேலூயா. அதற்கு உதாரணம் தான் ஒரு கானானிய ஸ்திரீ ஆண்டவரிடத்தில் வருகிறாள். ஹல்லேலூயா. ஒரு கானானிய ஸ்திரீ வருகிறாள். அவள் வந்து சொல்லுகிறாள், என்னுடைய மகள் வியாதியாக இருக்கிறாள், ஆண்டவரே நீர் சொஸ்தமாக்கும் என்று சொல்லுகிறார். இயேசு அப்படியே சைலண்டா போறாரு. கூட வரவங்க எல்லாம் சொல்றாங்க ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே அவள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறாள், தொடர்ந்து, அதை நீங்க கவனிக்கணும், தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறாள், அதனால அவளுக்கு நீர் உதவி செய்யணும் ஆண்டவரே என்று சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளையே, அப்போ ஆண்டவர் என்ன சொன்னாரு? பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நான் நாய்க்குட்டிகளுக்கு போட விரும்பலைன்னு சொன்னாரு. ஹல்லேலூயா. உடனே அந்த ஸ்திரீ சொன்னாள், என்ன சொன்னாள்? அந்த மேஜையின் துணிக்கை கீழே விழுகிறது, அந்த நாய்க்குட்டி சாப்பிடுகிறது இல்லையா, அப்படி என்று சொன்னால் விசுவாசித்தாள். கானானியர்கள் என்று சொன்னாலே அந்த சபையில் வரக்கூடாது, அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், தள்ளப்பட்டவர்கள். ஆனாலும் அவர்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, அவளுடைய விசுவாசம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள், அது தெரியும். உன் விசுவாசம் பெரிது. ஹல்லேலூயா. உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவது என்று சொன்னார். அப்படி அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். ஹல்லேலூயா. அதுதான் விசுவாசம். இந்த விசுவாசம் உங்களுக்கு ஆரோக்கிய குறைவு இருக்கிறதா? வியாதி இருக்கிறதா? உபத்திரவம் இருக்கிறதா? கஷ்டம் இருக்கிறதா? பிரச்சனைகளின் மத்தியிலே ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்றாரு, நீ 100 மடங்கு என்ன விசுவாசி. ஹல்லேலூயா. 100 மடங்கு நீ விசுவாசிக்கணும். இன்றைக்கு வட இந்தியாவில் ஊழியத்துக்கு போகிறவர்கள் வந்து சொல்லுவார்கள், என்ன சொல்வார்கள் தெரியுமா? அங்கே நாங்கள் ஜபித்த உடனே அற்புதம் நடக்கிறது, ஜபித்த உடனே அதிசயங்கள் நடக்கிறது. ஹல்லேலூயா. எந்த வியாதியஸ்தர்களாக இருந்தாலும் சரி, நாங்கள் இந்த கிராமங்களில் போய் கரம் வைத்து ஜபித்தால் உடனடியாக அவர்களுக்கு சுகம் கிடைக்கிறது என்று சொல்லுகிறார்கள். காரணம் என்ன? அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஆண்டவரை விசுவாசிக்கிறார்கள். நம்ம அப்படி இல்லை. நம்ம ஆளுக வசனத்தை கேட்டு எப்படி இருக்கிறோம்? நிறைஞ்சு போயிருக்கிறோம். அதனால என்ன தெரியுமா? இந்த விசுவாச குறைவு. ஆமா, என்ன அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். அப்படி எல்லாம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவரை 100 மடங்கு நீங்க விசுவாசிக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நோவாவிடத்தில் ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னார்? நோவாவே, ஒரு பெரிய மழை வரப்போகிறது, நீ என்ன செய்ய வேண்டும்? ஒரு பேழையை உண்டு பண்ண வேண்டும் என்று சொன்னார். அதுவரைக்கும் மழையை அவர்கள் பார்த்தது இல்லை. நோவா பார்த்ததில்லை, அதுவரைக்கும் மழை உண்டு என்று பார்த்ததில்லை அவர்கள். ஆனால் ஆண்டவர் சொன்னாரு, நீ பேழையை உண்டு பண்ணி என்று சொல்லி நோவா என்ன செய்தான்? பேழையை உண்டு பண்ணினான். அது விசுவாசத்தினாலே உண்டு பண்ணினான். ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே நோவா அந்த பேழையை உண்டு பண்ணினான். என்ன நடந்தது தெரியுமா? மழை வந்தது. அவனும் அவனுடைய குடும்பமும் அதில் என்ன செய்தார்கள்? தப்பினார்கள். ஹல்லேலூயா. பாதுகாக்கப்பட்டார்கள். அதுதான் விசுவாசிக்கணும். அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீ விசுவாசிப்பாயானால் கர்த்தர் உண்மையிலே பிரியமாயிருப்பார். ஹல்லேலூயா. ஆமென்.
அந்த கானானிய ஸ்திரீக்கு செய்த அற்புதத்தை இந்த நாளிலே உங்களுக்கும் செய்வார். ஒருவேளை ஏதோ ஒரு வியாதி, உபத்திரவம், கஷ்டங்கள், ஹல்லேலூயா, ஏதோ ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிப்பதற்காக நீங்கள் வந்திருக்கலாம். ஆவியானவர் சொல்றாரு, நீ 100 மடங்கு விசுவாசி. இன்னைக்கு உன் மனசுல ஏதோ ஒரு பாரத்தோடு கூட வந்திருக்கலாம். ஆண்டவரே, இது நடக்குமா, நடக்காதா, நான் ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த காரியம் எனக்கு வாய்க்குமா, வாய்க்காதா என்று சொல்லி ஒரு சந்தேகத்தோடு கூட காலை வேளையிலே உட்கார்ந்திருக்கலாம். ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுவது என்ன தெரியுமா? நீ 100 மடங்கு அவரை விசுவாசி, அவர் உன்மேல் பிரியமா இருப்பார். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் உன்மேல் பிரியமாயிருப்பார். விசுவாசம் உள்ளவர்கள் மேல் ஆண்டவர் பிரியமாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். இந்த காலை வேளையிலே நம்ம விசுவாசிக்க வேண்டும். இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். அவர் நமக்கு நன்மை செய்வார் என்று விசுவாசிக்க வேண்டும். இழந்து போனதை திருப்பி தருவார் என்று விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய ஊழியத்தை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நம்ம விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். அது மட்டுமல்ல, அவர் நம்மேல் பிரியமாயிருப்பார். ஹல்லேலூயா. ஒன்று, விசுவாசம் உள்ளவர்கள் மேல் ஆண்டவர் பிரியமாயிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவதாக வாசியுங்கள். இரண்டாவதாக 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியவுமாய் இருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. 3ஆவது வசனம். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியவுமாய் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இங்கே நம்ம வாசிக்கிறோம், ஜெபம் பண்ணுவதற்கு ஜெபிக்கிறவர்கள் மேல கர்த்தர் என்ன செய்கிறாராம்? பிரியமாயிருக்கிறாராம். ஹல்லேலூயா. ஒன்று, விசுவாசம் உள்ளவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். இரண்டாவது, ஜெபிக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீ ஜெபிக்கணும். இன்றைக்கு அநேகர் எப்படி ஜெபிக்கிறார்கள்? என்ன ஜெபிக்கிறார்கள்? ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும், என் மனைவி ஆசீர்வதியும், என் பிள்ளை ஆசீர்வதியும், என் பேர பிள்ளைகளை ஆசீர்வதியும். அதோடு நிறுத்திக் கொள்ளுகிறார்கள். அப்படியல்ல. வேதம் சொல்லுகிறது, சகல ராஜாக்களுக்காகவும் ஆளுகிறவர்களுக்காகவும் எல்லாருக்காகவும் நம்ம ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவன் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் இருக்கிறதா? நீங்க யோசித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் இருக்கிறதா? ஜெபிக்கவில்லை என்று சொன்னால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்று சொன்னால் மேலான உயர்வை அடைய முடியாது. நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் வேண்டும். ஜெபிக்கிறவனிடத்துல கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். தானியேல் ஜெபித்தான். தானியேல் ஜெபித்தானா? தானியேலுக்கு கிடைத்த தண்டனை என்ன? சிங்கத்தின் கெபியிலே போடப்பட்டான். ஆனால் அந்த சிங்கத்தின் கெபியிலையும் தானியேலுக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பினான். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஜெபிக்கிற தானியேல் சிங்கத்தின் கெபியிலே போடப்பட்டாலும் அந்த இடத்திலும் தேவன் தம்முடைய தூதனை அவர்களுக்கு அனுப்பினார். ஹல்லேலூயா. காரணம் என்ன? ஜெபிக்கிறவர்களுக்காக தேவன் இறங்கிவர். ஜெபிக்கிறவன் மேல் ஆண்டவர் பிரியமாயிருக்கிறார். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. தனக்காக மட்டுமல்ல, நமக்காக மட்டுமல்ல, மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும். நாம் மலையிலே இடதுகைக்கும் வலதுகைக்கும் வித்தியாசம் இல்லாமல் வாழுகிற ஜனங்களுக்காக ஜெபிப்பதற்காக வந்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். நரபலி கொடுக்கிற ஜனங்கள், ஹல்லேலூயா, கல்லையும் மண்ணையும் ஆராதிக்கிற அந்த மக்களுக்காக ஜெபிப்பதற்காக வந்திருக்கிறோம். இது கர்த்தர் நமக்கு சொல்லி இருப்பது. இப்படி நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்ம மேல் என்ன செய்வாராம்? பிரியமாயிருப்பாராம். ஹல்லேலூயா. நம்ம சுயநலம் இல்லாமல் ஜெபிக்கணும். நம்ம எப்பொழுதும் என்ன ஜெபிக்கிறோம்? ஆண்டவரே, என்ன ஆசீர்வதியும், மனைவி, பிள்ளை, கணவன், பேரப்பிள்ளை, இவர்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அப்படிதானே ஜெபிக்கிறோம். ஆமாம், தலையாட்டுறாங்க. உண்மைதான். அப்போ அப்படி ஜெபிக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அந்த முதல் வசனத்தை வாசியுங்கள். 1 தீமோத்தேயு 2:1 வாசியுங்கள். எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும்
பண்ண வேண்டும். எல்லா மனிதருக்காகவும், அழிந்து போகிற எல்லா மனிதருக்காகவும், ஆத்மா ஆதாயம் செய்யாமல் அழிந்து போகிற எல்லா மனிதருக்காகவும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும், விண்ணப்பம் செலுத்த வேண்டும், ஜெபிக்க வேண்டும். நம்ம ஜெபிக்கிறோமா? ஹல்லேலூயா. நாட்டை ஆளுகிறவர்களுக்காக ஜெபிக்கணும். தேசத்தில் நம்ம சமாதானமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் தேசத்தை ஆளுகிறவர்கள் நல்லா ஆளணும். ஹல்லேலூயா. அப்படி நல்லா ஆண்டா தான் நம்ம என்ன செய்ய முடியும்? நிம்மதியா வாழ முடியும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, ஜெபிக்கிறவர்கள் மேல் நான் எப்படி இருக்கிறேன்? பிரியமாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளையே, நமக்கு ஜெப ஆவி நமக்கு எப்படி இருக்கிறது? நம்ம ஜெபிக்கிறோமா? இல்லை ஜெப நேரத்தில் தூங்குறோமா? ஓ ஹல்லேலூயா. ஜெபிக்கிற நேரத்தில் தூங்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எங்கள் வீட்டில் சரி, எங்கும் சரி, நீங்கள் ஜெபிக்கணும். ஜெபத்தில் உறுதியாக இருக்கணும். ஜெபம் என்று சொன்னால் கர்த்தரோடு உறவாடுகிற ஒரு நேரம். அதிகாலையில் நான் அவரை தேடினேன். ஹல்லேலூயா. தாவீது சொன்னான், அதிகாலையில் நான் அவரை தேடினேன். நான் என்ன செய்தேன்? கண்டடைந்தேன். ஹல்லேலூயா. நம்ம தேட வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. காலங்களில் நான் அவரை தேடினேன், தேடி அவரை கண்டுபிடித்து என்னுடைய அறையில கொண்டு வந்தேன் என்று சொல்லி மணவாட்டி சொல்லுகிறாள். ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளையே, நம்ம ஜெபிக்க வேண்டும். இந்த நாட்களில் நம்ம ஜெபிக்க வேண்டும். அந்த மக்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஜெபத்திலே நம்ம உறுதியாக இருக்க வேண்டும். இன்னும் வரக்கூடிய நாட்கள் மிக கொடியமான நாட்கள் நமக்கு முன்பாக இருக்கிறது. மிக கொடிய நாட்கள் நமக்கு முன்பாக இருக்கிறது. அப்படி இந்த நாள், அந்த கொடிய நாட்களிலே நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அந்த கொடிய நாட்களில் நாம் பாதுகாத்து கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் நீ என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜெபம்தான் முக்கியம். எத்தனை பேருக்கு அந்த ஜெபம் ஆவி இருக்கிறது? எத்தனை பேர் அதிகாலையில் எழும்பி ஜெபிக்கிறீங்க? எத்தனை பேர் ராத்திரி ஜெபிக்கிறீங்க? ஜெபமும் வேண்டுதலும் விண்ணப்பமும் ஆண்டவருக்கு பிரியமானது. இயேசுநாள் அவர் ஊழியத்துக்காக ஜெபியுங்க. இதை போல நடக்கிற அநேக ஊழியங்கள் உண்டு. தெரிந்ததுக்கெல்லாம் ஜெபியுங்க. யாரையும் நம்ம குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க ஓட்டத்தை அவங்க ஓடுகிறாங்க. பலன் கொடுக்கிறவர் அவர். ஹல்லேலூயா. ஆமே. நீதி உள்ள நியாயாதிபதி எல்லாவற்றுக்கும் பலன் கொடுப்பார். நம்ம ஒருத்தரையும் நம்ம என்ன செய்ய வேண்டாம்? குறை சொல்ல வேண்டாம். அவர்கள் ஓட்டத்தை ஓடட்டும். ஹல்லேலூயா. சரியா ஓடுகிறவன், ரேக்கில் சரியா ஓடுகிறவன் என்ன செய்வான்? பந்தய பொருளை பெற்றுக்கொள்வான். மற்றவர்கள் எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால நம்முடைய வேலை என்ன தெரியுமா? ஜெபிக்கிற வேலை. ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஜெபிக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் தன்னுடைய சகோதரனாகிய லோத்துக்காக ஜெபித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. சரிதானே? லோத்துக்காக ஜெபித்தான். அதே போல நாமும் இந்த நாட்களில் ஜெபிப்போம். மோசே திறப்பின் வாசல்ல நின்று ஜெபித்தான் என்று பார்க்கிறோம். ஒவ்வொரு பிரச்சனைகளிலிருந்தும், உங்களுக்கு இன்றைக்கு இருக்கிற பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஜெபியுங்க. ஜெபிக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 9:7. விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்துல தேவன், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்துல தேவன் பிரியமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளையே, நம்ம உற்சாகமாய் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். உடனே எல்லாரும் நினைப்பாங்க பணத்தை குறித்து தான் பேசுகிறார் என்று. பணம் மட்டுமல்ல. ஹல்லேலூயா. உங்கள் நேரத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உற்சாகமாய் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஜெபிக்க வருவோம் என்று சொன்னால் உற்சாகமாய் வர வேண்டும். பிரைஸ் தி லார்ட். பணம் மட்டுமல்ல, பணம் கொடுக்க வேண்டும், அது வேற விஷயம். ஹல்லேலூயா. பணம் தேவைதான். பணம் இல்லாமல் ஒன்றும் நடக்காதது கட்டாயம் தேவைதான். அது உற்சாகமாய் கொடுக்க வேண்டியதுதான். ஆனால் அதைவிட என்ன செய்யணும் தெரியுமா? நம்ம ஜெபிக்கிற நேரத்தை ஆண்டவருக்கு அதிகமாய் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு ஆளை பார்த்து பாஸ்டர் புனிதராஜ் பிரதர் திட்டுவார், அதனால இல்லாட்டி மனசில் ஏதாவது நினைப்பார், இன்னும் போகலன்னு சொல்லி அப்படி அதற்காக வரக்கூடாது. ஏதோ ஒரு சோம்பலோடு கூட என்னத்தை போகாட்டி ஏதாவது சொல்லுவார், அதனால சரி போவோம், அப்படி வரக்கூடாது. ஹல்லேலூயா. அப்படி வந்தால் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? பிரியமாக இருக்க மாட்டார். நீ காலையில் எழும்பணும், உற்சாகமாய் வரணும். எதற்கு? ஜெபிக்கணும். அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நான் திறப்பின் வாசல்ல நிற்கணும்.
ஹல்லேலூயா. அந்த உற்சாகத்தை காட்ட வேண்டும். அதைத்தான் கர்த்தர் சொல்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். செவ்வாய்க்கிழமை ஆனா வேற ஒரு வேலையும் நீங்கள் பார்க்க மனசு போகக்கூடாது. ஹல்லேலூயா. அது உற்சாகமாய் ஆண்டவரிடத்தில் என்ன செய்யணும்? ஆராதனைக்கு கலந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி உற்சாகம் உள்ளவர்கள் மேல், நேரத்தை கொடுக்கிறவர்கள் மேல், ஊழியம் செய்கிறவர்கள் மேல் ஹல்லேலூயா கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஊழியம் செய்கிறவர்கள் எப்படி செய்யணும்? உற்சாகமாய் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அந்த மிஷனரி சொன்னாரு, ஒரு வீட்டில் ஒரு ஆளாவது ஊழியத்திற்கு போகணும்னு சொல்லி. இப்போ வீட்டில எல்லாம் ஆளே இல்லை. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஒரு குழந்தை, 2 குழந்தை, அதுக்கு சரிதானே, அதுக்கு மேலே குழந்தை இல்லை. அந்த காலத்தில் 8, 10, 11, நாங்கள் 9 பேர், நிறைய பிள்ளைகள் அந்த காலத்தில் இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. எல்லாம் ஒன்று, அது கூட வேண்டான்னு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஏதோ மற்றவங்க திட்டுவாங்கன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? ஒரு குழந்தையோடு நிறுத்தி கொள்கிறார்கள். அதில் தான் இந்த சதவீதம், கிறிஸ்தவர்களுடைய சதவீதம் பார்க்கும் பொழுது குறைந்து கொண்டே வருகிறது. காரணம் என்ன சொன்னால், பிறப்பு குறைவு. ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளையே, அதனால ஒரு வீட்டுக்கு ஒரு ஆள் அல்ல, வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் ஊழியம் செய்யணும். ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தர் விரும்புகிறது. உங்களால் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொன்ன உடனே ஒரு நல்ல சர்ச்சு, ஒரு மேடை, ஒரு மைக்கு, அது அல்ல. ஹல்லேலூயா. ஜெபிக்கிறதும் ஒரு ஊழியம் தான். ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கு இயேசுவை சொல்லுவது ஒரு ஊழியம். ஹல்லேலூயா. அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு முன்பாக திறப்பில் நிற்பது ஒரு ஊழியம். ஹல்லேலூயா. ராக்காலங்களிலே இந்த ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று, ஆண்டவரே இதை செய்யும் என்று சொல்லுகிறது ஒரு ஊழியம். அதனால் தான் அதைத்தான் நம்ம உற்சாகமாய் செய்ய வேண்டும், சோம்பலாய் செய்யக்கூடாது. ஆண்டவர் சொன்னாரு, சோம்பலான ஊழியக்காரனை பார்த்து என்ன சொன்னாரு? இவனை கையையும் காலையும் கட்டி எங்க கொண்டு போடுங்க? புறம்பான இருளில் போடுங்கன்னு சொன்னாரு. ஹல்லேலூயா. அதனால தான் எது ஆண்டவருக்கு செய்தாலும், எது ஆண்டவருக்கு கொடுத்தாலும் உற்சாகமாய் கொடுக்க வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்துங்கள். ஹல்லேலூயா. எது ஆண்டவருக்கு என்று எது செய்தாலும், ஒரு பாடலை பாடினாலும் சரி, ஒரு ஜெபம் செய்தாலும் சரி, வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து உற்சாகமாய் ஆண்டவருக்கு என்று செய்ய வேண்டும். அவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்ம உற்சாகமாய் ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்துவதும், ஆண்டவருக்கு நேரத்தை கொடுப்பதும், ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதும், ஆண்டவருக்காக உழைப்பதும், ஆண்டவருக்காக பிழைப்பதும் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும்? உற்சாகமாக இருக்க வேண்டும். சிலருடைய முகத்தை பார்த்தா எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படியே சோர்ந்து போய் 1 மாதம் சாப்பிடாத மாதிரி முகம் எப்படி இருக்கும்? ரொம்ப கவலையோடு கூட இருக்கும். ஆண்டவருடைய சமூகத்தில் வந்தா உன் முகத்தில் கவலை தெரியக்கூடாது. ரலையில சொல்லுங்களேன். ஆண்டவருடைய சமூகத்தில் வந்தா முகத்தில் என்ன இருக்கக்கூடாது? கவலை இருக்கக்கூடாது. ஆண்டவர் என்ன சொன்னார்? எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். ஹல்லேலூயா. எப்பொழுதும் சந்தோஷமாக இருந்தால் வியாதி கூட வராதுன்னு டாக்டருங்க சொல்றாங்க. ஹல்லேலூயா. அதனால நீங்க எப்படி இருக்கணும்? எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். வரும்போ உங்களை துக்கங்கள், பாரங்கள் எல்லாவற்றையும் அந்த ரோட்டுக்கு வெளியில் போட்டுட்டு வந்து உட்கார்ந்து 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஆண்டவரை ஆராதித்து பாருங்க, ஜெபித்து பாருங்க, உங்கள் உள்ளம் பூரிப்பாகும். ஹல்லேலூயா. அதுதான் உற்சாகமாய் ஆண்டவரை சேவிக்க வேண்டும். உற்சாகமாய் சேவிக்கிற இடத்துல ஆண்டவர் பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகமாய் இருக்கிறீங்க? எத்தனை பேர் உற்சாகமாய் இருக்கிறீங்க? கர்த்தர் பிரியமாய் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்துல பிரியமாய் இருக்கிறார். நான்காவதாக ஹல்லேலூயா, எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசி. நன்மை செய்வதற்கு கர்த்தர் என்ன செய்ய? நன்மை செய்கிறவர்களிடத்தில் கர்த்தர் எப்படி இருக்கிறாராம்? பிரியமாய் இருக்கிறாராம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். കരുതുന്നവൻ ഞാനല്ലയോ കലങ്ങുന്നതെന്തിനു നീ കരുതുന്നവൻ ഞാനല്ലയോ കലങ്ങുന്നതെന്തിനു നീ കണ്ണുനീരിൻ്റെ താഴ്വരയിൽ കൈവിടുകയില്ല ഞാൻ നിന്നെ കണ്ണുനീരിൻ്റെ താഴ്വരയിൽ കൈവിടുകയില്ല ഞാൻ നിന്നെ
அவர் நமக்காக கருதுகிறவர். ஹல்லேலூயா. அதனால நம்ம என்ன செய்யணும்? அவரையே சேவிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நன்மை செய்கிறவர்களிடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். நாம் மற்றவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? நன்மை செய்ய வேண்டும். உபாகமம் 15 அதிகாரம் 11 வசனத்தை வாசியுங்கள். உபாகமம் 15:11. சிறுமைப்பட்டவனும் ஆமா, பிரைஸ் தி லார்ட். பாருங்க, பழைய ஏற்பாட்டிலையும் சொல்லி இருக்குது. ஹல்லேலூயா. என்ன செய்யணுமா? மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். அப்படி நன்மை செய்தா கர்த்தர் நம்ம மேல என்ன செய்வாராம்? பிரியமா இருப்பாராம். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? எனக்கே இல்லை, நான் எப்படி கொடுப்பேன்? அப்படி தானே நினைச்சீங்க? அப்படி தானே நினைச்சீங்க? எனக்கே இல்லை பிரதர், அப்புறம் நான் எப்படி அவங்களுக்கு செய்கிறது? ஹல்லேலூயா. இருக்கிறதில்லை. யாராவது வந்து கேட்டால் அவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச நன்மைகளை நீங்கள் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாயிருப்பார். ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கு நன்மை செய்வதிலே பிரியமாய் இருக்கிறார். அப்போஸ்தலர் 10 அதிகாரம் 2 முதல் உள்ள வசனத்தை வாசித்து பாருங்கள். மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். யாரு? கொர்நேலியு என்று சொல்லக்கூடியவன். ஹல்லேலூயா. எப்பொழுதும் அவன் என்ன செய்தான்? ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். தான தர்மங்கள் செய்து எப்பொழுதும் அவன் ஆண்டவரை பார்த்து ஜெபித்து கொண்டிருந்தான். ஜெபித்து கொண்டிருந்தவனை தேடி யார் வந்தது? தேவன் தம்முடைய தூதனை அனுப்பினார். ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஜெபிக்கிற உனக்கு, தான தர்மங்கள் செய்கிற உனக்கு, ஆமென், மற்றவர்களுக்கு நன்மை செய்கிற உனக்கு ஒரு தீங்கும் வராமல் கர்த்தர் பாதுகாப்பார். ஹல்லேலூயா. உபத்திரவத்தில் உன்னை விடுவிப்பார். ஹல்லேலூயா. பிரச்சனைகள் வரும் பொழுது அந்த பிரச்சனைகளிலிருந்து உன்னை அவர் விடுவிப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. காரணம் என்ன? உன்னுடைய ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய தான தர்மங்கள் எல்லாம் என்ன ஆச்சா? என்னுடைய சமூகத்தில் வந்துருச்சு. நீங்கள் அதை வாசித்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அன்பான தேவனுடைய பிள்ளையே, அதனால தான் நான் நன்மை செய்ய வேண்டும். கலாத்தியர் 6 அதிகாரம் 9-10 வசனங்களை வாசியுங்கள். கலாத்தியர் 6 அதிகாரம் 9-10 வசனங்கள். நன்மை செய்வதில் நம்ம என்ன செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாது? சத்தமா சொல்லுங்க. சோர்ந்து போகக்கூடாது. என்ன நன்மை மனுஷனுக்கு, ஊழியத்துக்கு, ஆண்டவருக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி, ஆண்டவருக்கு எல்லாம் ஆண்டவருக்கு உள்ளதுதான், சரிதானே? உலகமும் அது நிறைவும் ஆண்டவருக்குள்ளது. ஆனாலும் ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, நம்ம என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். நன்மை செய்வதில் நீ சோர்ந்து போகக்கூடாது. நன்மை செய்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலே அன்பு தேவனுடைய பிள்ளையே, நம்ம நன்மை செய்வோம், கர்த்தருக்கு பிரியமாய் வாழுவோம். கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழுவோம் என்று சொன்னால், ஹல்லேலூயா, இந்த உலகத்திலே நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம், அவருடைய ராஜ்யத்திலும் போய் சேருவோம். ஹல்லேலூயா. விசுவாசம் உள்ளவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். ஜெபம் பண்ணுகிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில், உற்சாகமாய் ஊழியம் செய்கிறவனிடத்தில் ஆண்டவர் பிரியமாக இருக்கிறார். 4வதாக, நன்மை செய்கிறவரிடத்தில் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். அப்படி செய்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் வாசியுங்க. ஏசாயா 41 அதிகாரம் 10 வசனத்தை வாசியுங்கள். ஏசாயா 41:10. வேகமாக. இப்படி நீ வாழ்ந்தா, கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்தா, கர்த்தருக்கு பிரியமானபடி, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் வாழ்ந்தா கர்த்தர் உங்களை பார்த்து என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நீ பயப்படாத. ஹல்லேலூயா. ஒரு அலையில சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க. என்ன செய்ய வேண்டாம்? பயப்பட வேண்டாம். இக்கட்டுகளை கண்டு பயப்பட வேண்டாம். உபத்திரவத்தை கண்டு பயப்பட வேண்டாம். போராட்டங்களை கண்டு பயப்பட வேண்டாம். வியாதியை கண்டு பயப்பட வேண்டாம். எல்லாரும் பகைத்தாலும், ஹல்லேலூயா, நீ பயப்பட வேண்டாம். காரணம் என்ன? வாசிங்க. பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். நீ பயப்படாதே. ஆண்டவர் சொல்றாரு. சொல்றவர் யாரு?
வானமும் பூமியையும் படைத்தவர். ஹல்லேலூயா. வாக்கு மாறாதவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நெஞ்சில கையை வச்சு சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். என்னுடைய வியாதியை கண்டு நான் பயப்பட மாட்டேன், என்னுடைய பிசாசின் போராட்டத்தை கண்டு நான் பயப்பட மாட்டேன், என் இல்லாத சூழ்நிலையை கண்டு நான் பயப்பட மாட்டேன். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். விசுவாசத்தோடு சொல்லுங்களேன், ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். வாசிங்க, அடுத்து வாசிங்க. பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். உனக்கு சகாயம் பண்ணுவேன். இன்றைக்கு ஒருவேளை ஒரு சகாயம் இல்லாமல், சகாயம் கிடைக்காமல் ஒருவேளை அவருடைய சமூகத்தில் நீங்க இப்போது இருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறாரு, நான் உனக்கு சகாயம் செய்வேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன், விசுவாசத்தோடு சொல்லுங்க. எந்த காரியத்தில் உங்களுக்கு சகாயம் இல்லை என்று சொல்லி இருக்கிறீர்களோ அந்த காரியத்தில் கர்த்தர் உங்களுக்கு இந்த நாட்களிலே சகாயம் செய்வார். விசுவாசத்தோடு ஹல்லேலூயா சொல்லுங்க. நான் உனக்கு சகாயம் செய்து வாசிங்க. நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தால் அவன் என்ன செய்வேன்? தாங்குவேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வலதுகரத்தில் இருந்தா நீ என்ன செய்ய வேண்டாம்? பயப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. வலதுகரத்தில் இருந்தா என்ன செய்ய வேண்டாம்? பயப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. வலதுகரத்தால் உன்னை தாங்குவேன். வாசிங்க. இதோ உன்மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவரும் யாவரும் வெட்கி உனக்கு எதிராக எழும்புகிற, உன்னுடைய ஊழியத்துக்கு எதிராக எழும்புகிற, உன்னுடைய பிள்ளைகளுக்கு எதிராக எழும்புகிற எல்லாரும், உன்னுடைய வருமானத்துக்கு எதிராக எழும்புகிற காரியங்கள், ஹல்லேலூயா, எல்லாம் என்ன செய்யுமாம்? வெட்கமடைந்து போகும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எனக்கு எதிராக எழும்புகிற காரியங்கள் எல்லாம் வெட்கமடைந்து போகும்னு சொல்லுங்க. வாயை திறந்து சொல்லுங்க. ஆமென். எனக்கு எதிராய் எழும்புகிற எல்லா காரியங்களும் வெட்கமடைந்து போகும். பிரைஸ் தி லார்ட். நீங்க அதை மீதி உள்ள காரியத்தை வீட்டில் போய் வாசித்து தெரிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நேரமாச்சு, எல்லாரும் எழும்பி நிற்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய தேவன் பெரியவர், அவர் நம்மேல் பிரியமாய் இருக்கிறார். கர்த்தர் நம்ம மேல பிரியமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஹல்லேலூயா. எல்லாம் எழுதில்லைங்க. சோத்திரம், சோத்திரம். எல்லாம் விசுவாசம் உள்ளவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய கர்த்தர் மேல் நம்ம விசுவாசத்தை வைங்க. மனிதர் மேல இல்ல, கர்த்தர் மேல நம்ம விசுவாசம் வைக்கும் பொழுது கர்த்தர் நம்ம மேல பிரியமாய் இருப்பார். ஆமென். ஜபிக்கிறவர்கள் மேல கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். நீ ஜபிக்கணும். தாவீது சொன்னான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொன்னான். அதே போல அல்லும் பகலும், ராத்திரி பகல், மத்தியான வேளைகளிலே நீ ஆண்டவரை நோக்கி ஜபிக்கணும். ஜபிக்கிற உண்மையிலே கர்த்தர் பிரியமாயிருப்பார். ஜபிக்கிற தானியேல் மேலே கர்த்தர் பிரியமாயிருந்தார். ஜபித்த மோர்தெக்காய் மேலே கர்த்தர் பிரியமாயிருந்தார். ஜபித்த பவுல் மேலே கர்த்தர் பிரியமாயிருந்தார். சிறைச்சாலையில் ஜபித்தவர்கள் மேலே கர்த்தர் பிரியமாயிருந்தார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் ஒரு பொருத்தனை செய்து கொள்ளுங்கள். ஆண்டவரே, நான் ஜபிப்பேன், எனக்காக ஜபிப்பேன், என் பிள்ளைகளுக்காக ஜபிப்பேன், ஊழியத்துக்காக ஜபிப்பேன், அழிந்து போகிற மக்களுக்காக ஜபிப்பேன், பிறப்பில் நிற்பேன். குறிப்பாக நம்முடைய மலை பிரதேசத்தில் நடக்கிற அந்த ஊழியங்களுக்காக நான் தொடர்ந்து ஜபிப்பேன். ஹல்லேலூயா. அப்படி ஜபிக்கும் பொழுது கர்த்தர் உண்மையில் பிரியமாய் இருப்பார். ஹல்லேலூயா. உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருப்பார். உன்னுடைய நேரத்தை, உன்னுடைய பணத்தை, உன்னுடைய ஊழியத்தை உற்சாகமாய் ஆண்டவருக்கு நீங்க சோர்ந்து போகாமல் செய்வீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாக இருப்பார். நன்மை செய்கிறவர்கள் மேலே கர்த்தர் பிரியமாக இருப்பார். ஹல்லேலூயா. எல்லார் கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்கள். ஆமென். ஆண்டவரே,